ஹாய் எவ்ரிவான். இன்னைக்கு இந்த vlogல என்ன பார்க்க போகிறோன்னா செல்ஃப் கேர், வாட் ஐ ஈட் அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். செல்ஃப் கேர்னால் ஆக்சுவலாக என்ன? செல்ஃப் கேர்னால் செல்ஃப் ரெஸ்பெக்ட். உண்மையாகவே நமக்கு எது சந்தோஷம் தருதோ அதை பண்ணுறது தான். பாடி மட்டும் இல்லாமல் மைண்டு, சோல் எல்லாத்துக்கும் ஒரு பீஸ் தேவை. அதுதான் செல்ஃப் கேர்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த வருஷம் என்னோடய ஃபோக்கஸ் எல்லாமே மூணு திங்ஸ் தான்: செல்ஃப் கேர், மென்டல் ஹெல்த்து அண்ட் டிசிப்ளின். இது மூணு இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பீஸ் வந்துடும். ஸோ நான் ஒரு மார்னிங் பர்சன் தான். நைட்டு ஒரு 10:30 அந்த மாதிரிலாம் தூங்கிடுவேன். மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துச்சுவேன். ரொம்ப சீக்கிரம்லாம் கிடையாது, 4 o'clock அந்த மாதிரிலாம் கிடையாது. 7:30 டீசெண்டாக எழுந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு நான் தான் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டேஸாக கடவுள் பக்தி வேற இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். பெரிய ஒன்றும் ஆசைலாம் இல்லை. 2025 விட 2026 அடி கம்மியாக இருந்தால் போதும். வரண்டா சின்னசாமி. சரிடா. இந்த வருஷம் நானே எனக்குள்ள நிறையா சின்ன சேஞ்சஸ் வரணும்னு ட்ரை பண்ணுறேன். லைக் சீக்கிரமாக எந்திரிக்கிறது, ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன். லைக் சீக்கிரமாக எந்திரிக்கிறது, கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கிறது, நம்ம சரௌண்டிங்ஸு. ஏதாவது கீழே இருந்துச்சுன்னா, கீழே விழுந்துருந்ததுன்னா கூட ஃபஸ்ட்டெல்லாம் அம்மா எடுத்துப்பாங்க, இல்லை யாராவது எடுத்து வச்சுப்பாங்க, இல்லை யாராவது நம்ம குக் பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் என்னோடய விஷயத்த நானே பார்த்துக்கணும், நானே கொஞ்சம் ட்ரை பண்ணோம் அப்படின்னு தான் நான் இந்த வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணேன். 2 மாதம் போச்சு. பட் இதுக்கப்புறம் பாசிட்டிவாக இருக்கலாம். பிரச்சனையாவும் இருக்கலாம், பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். பிரச்சனை இருக்கும்போது சிரிக்கத்தான் முடியுமா, இல்ல சிரிச்சாதான் பிரச்சனை முடிஞ்சிருமா? பிரச்சனை இல்லாமல் யாருக்குமே இருக்காது. ஸோ பிரச்சனை வந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி நெக்ஸ்ட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். வெரி இம்பார்ட்டன்ட் சாப்பாடு தான். சாப்பாடு கரெக்ட் டைமில் சாப்பிடணும். ரொம்ப லேட் நைட் சாப்பிடாம கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். இப்போ ரீசெண்டாக நான் கொஞ்சம் நான்வெஜ் வேறு கம்மி பண்ணியிருக்கேன். அதனாலே என்னமோ தெரில, குக்கிங் வேறு நானே பண்ணி நானே சாப்பிடணும் அப்படின்னு ஆர்வம் அதிகமாகிடுச்சு. ஃபஸ்ட்டு டைம் கொஞ்சம் சொதப்புனா கூட என்ன பண்ண ஒரு 2-3 வாட்டி பண்ணி நல்லா வந்துருச்சுன்னா நமக்கு ஆர்வம் அதிகமாகிடும். அதுவும் வேற யாராச்சும் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்கன்னா வாவ் இன்னும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி இப்போல்லாம் நான் நிறையா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு ரவா தோசை வித் புதினா சட்னி பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எப்பயும் சாப்பிட்றது நல்லதில்லை, அதனால் ஆரஞ்சு வச்சுக்கிட்டேன். ஆரஞ்சு சாப்பிடுங்க, விட்டமின் சி. எனக்கு என்னமோ ஆரஞ்சஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதில் விட்டமின் சி இருக்குது அண்ட் ஆல்சோ கலர் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் நிறையா பிடிக்கும். அண்ட் நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டேன் மார்னிங்கு. பிகாஸ் ஹஸ்பண்ட் கொஞ்சம் லேட்டாக எழுந்தார். குக்கிங் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற இந்த ஆனியன் தூள், கருவேப்பில்லை அதெல்லாமே தூக்கி போடாமல் கொஞ்சம் செடிக்கு உரமாக போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஃபேஸ் மாஸ்க் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பயங்கரமாக வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. வெளியில் போகவே முடியல. காலையில் ஒரு 10 o'clock 10:30 வேலையெல்லாம் முடிச்சிடணும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடணும், இல்லை ஒர்க்குக்கு போயிடணும். அதுக்கப்புறம் 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் பயங்கர வெயில். க்ளவுஸ் போடாமல், மூஞ்செல்லாம் கட்டாமல், சன்ஸ்க்ரீன் போடாமல் போனோன்னா வெளியில் அவ்வளோதான் கறிக்கட்டை மாதிரி ஆகி தான் உள்ளே வருவோம். ஆல்ரெடி நம்ம நல்ல கலர் தான். இதில் வெயிலில் போய் திரிஞ்சுக்கிட்டே இருந்தோன்னா பயங்கர டேன் ஆகிடுவோம். ஸோ அந்த ஆல்ரெடி டேன் ஆகிருக்கு. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்பப்போ இந்த ஃபேஸ் மாஸ்க்லாம் போட்டு பட்டி டிங்கரிங் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் மூஞ்சி பார்க்க நல்லாயிருக்கும். அதோடு அப்படியே குளிச்சுட்டு லன்ச் சாப்பிட ரெடி ஆகிட்டேன். இன்றைக்கி ரைஸ் ப்ளஸ் பச்சைப்பயிறு குழம்பு அது சாப்பிட்டுட்டு ஃபைனலாக ரசம் ஊற்றிக்கிட்டேன். ஒரு சைட் டிஷ்லாம் வச்சா நமக்கு பற்ற மாட்டேங்குது. எக் அண்ட் பொட்டேட்டோஸ் போட்டு சும்மா அப்படியே சாட்டே பண்ணி அது ஒன்று வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கீரை பொரியல் வச்சாச்சு. அப்புறம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன்.
ஃபேவரட் மீல் ஆஃப் த டேன்னு ஏதாச்சும் இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா எனக்கு வந்து லஞ்ச் தான். பிகாஸ் லஞ்ச் நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறமா நல்லா தூக்கத்தை போட்டுட்டு ஈவினிங் எழுந்திரிச்சிட்டு டீ குடிச்சிட்டு எங்கேயாவது வெளியில் போயிட்டு சுற்றிட்டு இந்த பைட்ஸ் மாதிரி நைட் சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டா ஒரு ஃபுல் டே மாதிரி இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. மொட்டை மாடியிலேருந்து பார்க்கறதுக்கு சன்செட் எல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இல்லை அம்மாவோட பேசிட்டு இருக்க அதுக்கே பொழுது போயிடும். பார்த்து நான் பதில கூட்டேன் அம்பு அவன் அம்பெல்லாம் புஷ்கை பசங்களாம் சிரிக்கிறான். அதோட நானும் என் ஹஸ்பண்டும் வெளியில் கிளம்பிட்டு சும்மா டீ குடிச்சிட்டு வரலாம், வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு வெளியில் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நான் என் ஹஸ்பண்டுக்கு டீ குடிக்க போயிருந்தோம். டீ குடிச்சிட்டு அதோட இன்னைக்கு டே ஓவர். வீட்டுக்கு வந்து டின்னருக்கு வந்து வெறும் சிம்பிள் தான், வெறும் ஃப்ரூட்ஸ் தான், பப்பாயா அண்ட் சப்போட்டா சாப்பிட்டுட்டு அதோட நைட் கேர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நைட் கேர் ரொட்டீனுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு டோனர் போடுவேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரைட்னிங் சீரம் ஒன்று வாங்கினேன். கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு வாங்கின சீரம். கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லி இல்லை, ஆனால் காஸ்ட்லி தான். அது போடுவேன். அப்புறம் அது ரெண்டும் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு அதோட தூங்கிடுவேன். ஸோ ஃப்ரீ டேயில் இதெல்லாம் தான் பண்ணுவேன். சிம்பிளாக சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஸ்கின் கேர் பார்த்துட்டு ஃபுல்லாக ஏதாவது வெளியில் போயிட்டு இதெல்லாம் பண்ணாலே மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கு கொஞ்சம் நம்ம பிரிஸ்காக ரெடி ஆகிடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, ஹோப் யூ ஆல் லைக் இட். இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? குட் நைட், பை.